பக்தியும் காதலும் ஒன்றுதான் என்கின்ற ஆழமான கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள். இதிலே தலை சிறந்தவர் நம்மாழ்வார். அவருடைய விருத்தத்தின் பொருள் புரிவது கஷ்டம்தான். ஆனாலும் இங்கே பாருங்கள், கொன்றை மலர்கள் இன்னும் மலரவில்லை. நெருக்கமான பந்தல் போன்ற கிளைகளில் தங்க நிலம் மலர்களை இன்னும் தரவில்லை. கடல் சூழ்ந்த உலகத்தை தாவி அளந்த பெருமானின் வைகுந்தம் போன்றவளே, உன்னுடன் கலந்தவர் வரவை எதிர்பார்த்து அரும்புகள் மலர காத்திருக்கின்றன. இப்பொழுது இந்த பாடலின் அழகு தெரிகின்றதல்லவா? இது பிரித்து பொருள் தந்த பாடல். பிரிக்காமல் இந்த பாடலை எங்கே சொல்லி இருக்கிறார் நம்மாழ்வார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? காத்திருக்கிறேன். பதில் 3ஆம் ஆயிரம். நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவிருத்தம். பாசுரம் 68. மலர்ந்தே ஒழிந்தில மாலையும் மாலை பொன்வாசிகையும் புலம் தோய் தழைப்பந்தர் தண்டுர நாற்றே புறுகடல் சூழ நிலம் தாவிய எம்பெருமான் தனது வைகுந்தம் மண்ணாய் கலந்தார் வரவு எதிர்கொண்டு வன் கொன்றைகள் கார்த்தனவே. சாரம்: கொன்றை பூக்கும் காலத்தில் வருகிறேன் என்று கூறிய தலைவன் இன்னும் வரவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டு நாயகி அரும்புகள் விட ஆரம்பித்து விட்டனவே என்று கூறுகிறாள். அதற்கு அவள் தோழி அவளை சமாதானப்படுத்த, செழித்த பந்தலில் தொங்கிக் கொண்டிருக்கும் பூக்கள் இன்னும் பூரணமாக பூக்கவில்லையே என்கிறாள். நன்றி.